லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். இத பாரு, எப்படி தெரியும்னு இப்ப நீ சொல்லல, உன்னை கொன்னு போட்டுருவேன். சொல்லுடா, சொல்லு. அந்த செல்வா கூட 2 பேர் சுத்துவானுங்கல்ல, அவனுங்க தான் சொன்னானுங்க. டேய் டேய் மரமண்ட, அப்படியே போட்டேன். இரு புஷ்பா, நீ கொஞ்சம் பொறுமையா இருவே. ஏங்க, இவன் எவ்வளவு பெரிய முட்டாளா இருக்கான்னு பாருங்க. செல்வாவோட ஃப்ரெண்ட்ஸ் அவனுங்க சொல்றத நம்பிக்கிட்டு இந்த கல்யாணத்தை நிப்பாட்டி இருக்கான் பாருங்க. முட்டா பையன். டேய், அவனுங்க அவனோட ஃப்ரெண்ட்ஸ். அவனுங்க இந்த கல்யாணத்தை நிப்பாட்ட என்ன வேணாலும் பேசுவானுங்கன்னு உனக்கு தெரியாது? ஏய், இது கோயில்னு பாக்குற சங்கிலி, இல்லாட்டி என் வாயில கண்ணா பின்னான்னு வந்துரும். டேய், அவனுங்க அவனோட ஃப்ரெண்ட்ஸ்டா. அவனுங்க இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு திட்டம் போட்டிருக்கானுங்க. அது கூட அவன் மரமண்டைக்கு எட்டல. டேய் மாப்ள, இதெல்லாம் யாரு உன்கிட்ட சொன்னான்னு எத்தனை தடவை கேட்டுக்கிட்டு இருக்கேன். அப்பவே இந்த பயலுகதான்னு சொல்லியிருந்தா நான் உனக்கு எல்லாமே புரிய வச்சிருப்பேன்லடா. டேய் டேய், அவனுங்க உனக்கு எதிரிடா. அவனுங்களே வந்து உனக்கு நல்லது பண்றாங்கன்னா, டேய் அப்பவே இந்த மரமண்டையில யோசிச்சிருக்க வேணாமாடா? எல்லாமே டிராமாடா. சும்மா போ மாமா, டிராமாலாம் கிடையாது. அவனுங்க ஆதாரத்தோட காட்டுறானுங்க. என்ன ஆதாரம்? பார்த்த அம்மா, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிட்டு தான் இருந்தேன். யமுனாவே என் வீட்டு மருமக இல்ல, யாரோ ஒருத்தின ஆன பிறகு உன்கிட்ட எனக்கு என்ன பேச்சு? இனிமே எங்க வீட்டு பக்கமே வந்துடாது, அவ்வளவுதான். தயவு செஞ்சு என் பையனை நிம்மதியா வாழ விடு, எங்களையும் நிம்மதியா வாழ விடு. எங்களுக்கு ஒரே ஒரு பையன்மா, அவனுக்கு கண்ணு குளிர நல்ல ஒரு பொண்ணா பார்த்து நாங்க கல்யாணம் பண்ணி பார்க்கணுமா தாயே. அதனால எங்க வீட்டு பக்கம் வந்துடாதம்மா. எங்க அக்காவோட வாழ்க்கை நீங்க எனக்கு பண்ணி கொடுத்த சத்தியம். அப்போ நீ எனக்கு பண்ணி கொடுத்த சத்தியம் உன் கல்யாணம். என்ன மட்டும் கேள்வி கேக்குறல்ல, நீ சொன்ன சத்தியப்படிதான் இங்க எல்லாமே நடந்துட்டு இருக்கா. தலை தெறிக்க ஓடி போனால அந்த சங்கிலி, அப்பவே உன் கல்யாணம் நின்னாச்சு. அதோட நான் உனக்கு கொடுத்த சத்தியம், நீ எனக்கு கொடுத்த சத்தியம் எல்லாம் முடிஞ்சு போச்சு. இல்ல, என் கல்யாணம் நிக்கல. இப்ப இந்த இடத்துல என் கல்யாணம் நடக்கும். எப்படி நடக்கும்? அதான் சங்கிலி ஓடி போயிட்டானே. ஓ, நீயே உன் கழுத்துல தாலி கட்டிக்க போறியா? அதுக்கு பேர் என்ன, கல்யாணமா? அம்மா, சக்தி என்ன சொல்றான்னு தான் ஒரு நிமிஷம் கேள. கேட்டுதான் கார்த்திக் நாங்களும் இந்த நிலைமையில நிக்கிறோம். சரி, நீ சொல்றதுக்காக ஆனது ஆச்சுமா, இதையும் நான் கேட்டு தொலைறேன். சொல்லுமா. கல்யாணத்துக்கு முன்னாடியே உன் அக்கா என் பையனை வளைச்சு போட்டுட்டா, பாத்தியா? உங்க குடும்பத்துக்கு எவ்வளவு சப்போர்ட் பண்றான்னு. எல்லாம் என் தலையெழுத்துதான்னு கேக்குறேன். எல்லாத்தையும் கேட்டு தொலைறேன். சொல்ல வந்தது சொல்லு. கோகிலா, இவகிட்ட என்ன பேச்சு? வானவ போலாம். இருங்க, கடைசியா இவ என்னதான் சொல்ல வரான்னு கேட்டு பாப்போமே. அதான் நம்ம பையன் சொல்லிட்டாருல்ல. இவ சொல்றத கேட்டுட்டு நாம மொத்தமா போயிடலாம். சக்தி, நீ சொல்ல வந்தத சொல்லு. அம்மா, நான் உங்களுக்கு சத்தியம் பண்ணி கொடுத்த மாதிரி இப்போ எங்கே என் கல்யாணம் நடந்தா அடுத்த நிமிஷமே யமுனா அக்காக்கும் கார்த்திக் சாருக்கும் நிச்சயதார்த்தம் நடத்த கண்டிப்பா நீங்க ஒத்துக்கிறீங்களா?
யோசிக்கிறேன். அம்மா நீங்க பண்றது தப்புமா. இங்க பாருமா, நீங்க கண்டிப்பா ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ஏன்னா நீங்க பண்ண சத்தியம், அதை நீங்க மீறக்கூடாது. அம்மா நீங்க சக்தி கிட்ட வாங்கின சத்தியத்துக்காக தான் அவளோட வாழ்க்கையில இவ்ளோ போராட்டம் நடக்குது. சக்தி கிட்ட சத்தியம் பண்ணபடி நீங்க நடந்துக்கலனா அப்புறம் நான் சும்மா இருக்க மாட்டேன். சரிடா, ஒத்துக்கிறேன். உன் கல்யாணம் நடந்தா கார்த்திக் யமுனா நிச்சயதார்த்தம் நடக்கும். அப்பனா எனக்கு சத்தியம் பண்ணுங்க. கோகிலா, இதெல்லாம் வேண்டாம். இப்படி சத்தியம் பண்ணி தான் நாம இந்த நிலைமையில் நிக்கிறோம். அமைதியா இருங்க. இந்த கல்யாணம் எப்படி நடக்குதுன்னு நானும் பாக்குறேன். தாலிய கீழே போட்டுட்டு போன சங்கிலி திரும்பவும் வந்து இவ கழுத்துல தாலிய கட்ட போறானா? சத்தியம் சக்தி, உன் கல்யாணம் நடந்தா கார்த்தி யமுனா நிச்சயதார்த்தம் நடக்கும். சக்தி அக்கா, நீ என்ன முடிவு எடுத்தாலும் நல்லா யோசிச்சு எடு. இது வரைக்கும் நீ பட்ட கஷ்டம் எல்லாம் போதும். அவசரம் மட்டும் படாதக்கா. அந்த சங்கிலி ஓடி போனது உனக்கு கடவுளா பார்த்து கொடுத்த சான்ஸ் இது. திருப்பி அவன் முன்னாடி போய் நின்னு உன் வாழ்க்கையை கெடுத்துக்காதக்கா. என்ன பாக்குற? கட்டுத்தாலிய. இதுக்குதானே நீ ஆசைப்பட்ட? கட்டுத்தாலிய. டேய், என்னடா ஆதாரத்தை காமிச்சாங்க? என்ன காமிச்சானுங்க அப்படி? அந்த சக்தியும் செல்வாவும் அன்னைக்கு நைட்டு பார்த்துக்கிட்டாங்க. என்னை கூட்டு போய் காட்டினானுங்க, நான் பார்த்தேன். ஐயோ டேய், நீ என்ன பைத்தியமாடா? நேத்து நைட் அவங்க 2 பேரும் மீட் பண்ண போறது அவனுங்களுக்கு எப்படிடா தெரியும்? சொல்லு. சரிடா, அப்படியே இருந்தாலும் அவங்க யாரு? செல்வாவோட ஃப்ரெண்ட்ஸ். அவங்க 2 பேரும் ரகசியமா சந்திக்கிறது இவனுங்களுக்கு எப்படிடா தெரியும்? இவனுங்க எதுக்கு வெளியில சொல்லணும்? சொல்லு. எல்லாத்துக்கும் மேல இதெல்லாம் ஏன் உன்கிட்ட வந்து அவனுங்க சொல்லணும்னு உனக்கு புரியலையா? இந்த கல்யாணத்தை நிறுத்ததாண்டா. அறிவு கெட்டவனே. சரிடா சங்கிலி, நீயே நல்லா யோசிச்சு பாரு. அவனுங்க எதுக்கு உன்கிட்ட வந்து கரெக்டா இந்த விஷயத்த சொல்லணும்? புரியலையா? உனக்கு புரியலையாடா? ஏன்னா நீ முட்டாள்தனமா யோசிச்சு இந்த கல்யாணத்தை நிறுத்துவங்கிறதுக்காக தான். அதுக்காக தான் இத பண்ணிருக்கானுங்க. உன் விரல வச்சு உன் கண்ணை குத்தி இருக்கானுங்கடா. டேய், இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்கு சக்தி கிட்ட போய் பேசியிருக்காங்க. அவ ஒத்துக்கிறல. அதுக்கப்புறம் உன்கிட்ட வந்து உன்கிட்ட பேசி கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்கு உன்னைய வச்சே பிளான் பண்ணியிருக்காங்கடா. டேய், வெற்றி பெரிய ஆள்ரா. அவன் பக்கா பிளான் போட்டிருக்கான்டா. ஆமாங்க, இந்த மரமண்டிக்கு புரியல. என்னக்கா சொல்ற? சங்கிலி, நல்லா யோசிச்சு பாருடா. அவனுங்க எதுக்கு உனக்கு நல்லது பண்ணணும்? ஆமாண்டா. என்ன விட அவனுங்க உனக்கு முக்கியமா? அவனுங்களுக்கு அக்கறை இருக்காடா? சொல்லு.
ஆமாக்கா. என்ன நோவாக்கா? இப்போ என்னக்கா பண்ணுறது? இப்ப கூட ஒண்ணு கெட்டு போகல. இத பாரு, நான் முன்ன நின்னு உன் கல்யாணத்தை நடத்தி வைக்கிறேன். ஏங்க அந்த மாலை எடுத்துட்டு வாங்க. டேய், நான் உனக்கு நல்லது தானே செய்வேன். என் தம்பி ஆச்சேடா நீயே இப்படி பண்ணலாமா? அறிவு கெட்டவனே. திரும்ப இந்த கல்யாணத்தை நான் நடத்தி வைக்கிறேன். நீ சக்தி கழுத்துல தாலி கட்டினா மட்டும் போதும். என்ன? இத பாருடா, அந்த மீனாட்சி நம்ம வீட்டு வாசல்ல நிக்கணும். அத நீதான் நடத்தி வைக்கணும். புரியுதா? சொல்லு. சரி வா. வாடா போ. சக்தி, என்ன பண்ற நீ? பேசாத. இனிமே எதையுமே நீ பேசக்கூடாது. நான் சொல்றத மட்டும் நீ கேளு. தாலியை கட்டு. என்ன யோசிக்கிற? இதுதானே உன் ஆசை? இதுக்கு தானே நீ இத்தனையும் பண்ற? நீ ஆசைப்பட்டது நடக்க போகுது. இப்போ உன் கையில நானே தாலியை கொண்டு வந்து கட்ட சொல்றேன். அப்புறம் என்ன? கட்டு. இல்ல சக்தி, என்ன பேசுற நீ? இது சரியா வராது. ஏன் சரியா வராது? இத்தனை நாளா என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு பிளான் பண்ணி ஒவ்வொன்னா பண்ணது நீ. என்ன பொண்ணு பார்க்க வந்தவங்கள ஓட ஓட விரட்டினது நீ. எங்க அக்காவுக்கு நிச்சயதார்த்தம் நடக்கும்போது எனக்கு தான் நிச்சயதார்த்தம் நடக்குதுன்னு சந்தேகப்பட்டு எங்க குடும்பத்துல பெரிய பிரச்சனையை உண்டாக்குனது நீ. இதோ நிக்கிறாங்களே கோகிலாத்த, அவங்க எங்க குடும்பத்தையும் என்னையும் இவ்ளோ கேள்வி கேட்கறதுக்கு காரணம் நீ. இன்னைக்கு சங்கிலி தாலியை கீழே போட்டுட்டு உன் கூட என்ன சேர்த்து வச்சு அசிங்கமா பேசிட்டு ஓடி போனானே, அதுக்கு காரணமும் யாரு? நீதான். ஒரு பொண்ணுக்கு வாழ்க்கையில ரொம்ப முக்கியம் என்ன தெரியுமா? அவ நடத்தைய பத்தி யாரும் தப்பா பேசாம இருக்கிறது தான். அப்படிப்பட்ட ஒரு வார்த்தைய இவ்வளவு பேர் முன்னாடி என்ன பார்த்து கொஞ்சம் கூட யோசிக்காம ஒருத்தன் சொல்லிட்டு போறானா, அதுக்கு காரணம் யாரு? நீ. இங்க நடந்த அத்தனைக்கும் காரணம் யாரு? நீதான். ஆனா தாலி கட்ட மாட்டேன் இல்ல? கட்டு தாலிய. சக்தி, இல்ல சக்தி, இது வேணாம். அங்க எனக்காக நீ சொல்லி எதையும் கேக்குற நிலைமையில நான் இப்ப இல்ல. நான் முடிவெடுத்தா எடுத்ததுதான். கட்டு தாலிய. எது செஞ்சாலும் 1க்கு 2 தடவை யோசிச்சு பண்ணு சக்தி. அவசரப்பட்டு முடிவெடுக்காத. அக்கா, அவசரத்துல முடிவெடுக்கிற ஆளா நானு? நான் அப்படிப்பட்ட ஆள் இல்லைன்னு உனக்கு தெரியாதாக்கா? கடைசியா கேக்குறேன் செல்வா, இந்த தாலியை என் கழுத்துல கட்ட முடியுமா முடியாதா? நல்லா யோசிச்சு சொல்லு செல்வா, கட்ட முடியுமா முடியாதா? முடியாது. அம்மா, இவ்வளவு தூரம் மணமேடை வரைக்கும் வந்து கல்யாணம் நின்னுடுச்சேம்மா. இனிமே யாருமா என் பொண்ண கட்டிப்பா? இத தவிர வேற எதுவுமே என் மனசு யோசிக்க மாட்டேங்குதேம்மா. நான் சொன்னது மறந்துட்டியா?
என்னம்மா சொல்ற? நல்லா யோசிச்சு பாரு. உனக்கு தெரியாதனாலும் கல்யாண நேரம் வந்தாச்சு. யார் தடுத்தாலும் இனி கல்யாணம் நிக்காது. என்னம்மா இது? நடக்க போறத யாராலையும் மாத்த முடியாது. என்ன சொல்றம்மா? இனிமே நான் உன் கண்ணுக்கு தெரிய மாட்டேன் மீனாட்சி. ஏம்மா அப்படி சொல்றீங்க? ஆமா மீனாட்சி, இனிமே என்ன தேடாத. தினமும் நான் உன் கூடவே இருக்கிறதா நினைச்சுக்கோ. இப்ப நான் என்ன பண்ணணுமா அத சொல்லுங்க. போக போக எல்லாம் உனக்கா புரியும். அம்மா, அம்மா, தாயே பகவதி. என்னம்மா டைம் போயிட்டே இருக்கு, இன்னும் ஆளை காணுமே. என்னாச்சு ரங்கநாயகி, இன்னும் வெற்றி ஆளையே காணும்? வந்துருவாங்க, அவன் அங்க இருந்து கிளம்பிட்டான். கோயில்ல பரிகாரத்துக்கு கொஞ்சம் நேரம் ஆயிருக்கலாம்லம்மா. அண்ணன் வந்துருமா? ஏய் இருடி, எங்கடி போற? மா, இதுக்கு மேலே என்னால வெயிட் பண்ணிட்டு இருக்க முடியாது. நான் போய் கேக்குறேன். இங்க இருந்து போன நம்ம ஆளு போனே எடுக்க மாட்டேங்கிறான். இங்க பாருடி, பெரிய பெரிய ஆளுங்கெல்லாம் வந்திருக்காங்க. இப்ப நீ போய் கேட்டினா பெரிய பிரச்சனை ஆயிடும். அப்புறம் நமக்கு தான் கஷ்டம். சொன்னா கேளு. மோ, நீ பேசாம இரு. நீ என்ன பூஜா வந்துட்ட? போ, போய் மேடையில உட்காரு. வெற்றி வந்துருவான், போ. நீ பாட்டுக்கு இப்படி எழுந்து வந்துட்டனா வந்தவங்க எல்லாம் என்ன நினைப்பாங்க? போ. பொறுமையா இரு பூஜா, அண்ணன் இப்ப வந்துரும். அத்தை, இப்ப வெற்றி வருவானா மாட்டானா? ஏய் பூஜா, வராம எங்க போறான்? பக்கத்துல இருக்கிற கோயில்ல பரிகாரம் பண்றதுக்கு இவ்வளவு நேரம் அத்தை? ஒரு அளவில்லையா அதுக்கு? போன கோவில்ல கூட்டம் அதிகமா இருந்திருக்கும். வேற கோவில்ல பரிகாரம் பண்ணலான்னு போயிருப்பான். யாருக்கு தெரியும் பூஜா? இதுக்கெல்லாம் கோபப்பட்டா முடியுமா? கல்யாண பொண்ணு எல்லாரும் முன்னாடி இப்படி கோபப்பட்டா என்ன அர்த்தம்? நான் கோவப்படுறது மட்டும்தான் உன் கண்ணுக்கு தெரியுதுல? ஏன் அங்க ஏன் லேட் ஆகுதுன்னு ஒரு போன் பண்ணி சொல்லணும்னு உங்க அண்ணனுக்கு தோணலையா? அவன் என்ன பச்சை குழந்தையா? ஏன் இப்படி எல்லாரும் மாறி மாறி அவனுக்கே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க? ஹேய், என் பையனுக்கு சப்போர்ட் பண்ணாம வேற யாருக்கடி பண்ணுவாங்க? அவன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு, அதனாலதான் சப்போர்ட் பண்றேன். உனக்கு சந்தேகம் இருக்கு, அதனாலதான் கேள்வியா கேக்குறேன். இல்ல நீ, நான் பேசிக்கிறேன் பூஜா கிட்ட. ஏய் பேசாம இருடி. அவ ஏதோ பதட்டத்துல இருக்கா அண்ணி, நீங்க கோவப்படாதீங்க. பதட்டமா இருந்தா என்ன வேணா பேசுவாளா? அண்ணி நான் பேசிக்கிறேன் அண்ணி, ப்ளீஸ் கோச்சிக்காதீங்க. பூஜா வா வா, வாடி. அம்மா, அண்ணன் வந்துருவாமா, டென்ஷன் ஆகாதம்மா. எதுக்குமா நீ இப்படி டென்ஷன் ஆகுற? ரங்கநாயகி, இங்க வா. என்னாச்சு, என்ன பிரச்சனை அங்க? ஏதோ கல்யாண பொண்ணு, அவ சின்ன பொண்ணு தானே, ஏதோ டென்ஷன்ல இருக்கா. இத போய் பெருசுப்படுத்திட்டு இருக்க. சரியா போயிடு, விடு. இல்லங்க, நிறைய விஷயம் உங்களுக்கு தெரியாது. நேத்து நடந்த விஷயம் எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா இங்க இவங்க எல்லாம் இந்நேரம் நின்னுட்டு இருந்திருக்க மாட்டாங்க. அண்ணி, நேத்து நடந்தது நேத்தோட போச்சு. அத போய் அண்ணன் கிட்ட சொல்லணுமா? என்னாச்சு, என்ன நடந்தது? அத விடுங்க, அதெல்லாம் முடிஞ்சு போன விஷயம். ஆனா அது முடிஞ்சு போன விஷயமாவே இருக்க வேண்டியது இவங்க நடந்துக்கிற முறையில தான் இருக்கு. அண்ணி, நீங்க இப்படி எல்லாம் பேசினா நான் என்ன அண்ணி பண்றது? சரளா, உனக்கு வெற்றியை பத்தி நல்லாவே தெரியும். நீ கோவில்ல முதல் நாள் பார்த்ததுல இருந்து அவன் அப்படிதான் இருக்கான். இது அவனோட சுபாவம்.
அவனை புரிஞ்சுக்கிட்டா அவன் ஒரு பச்சை குழந்தை மாதிரி அவன் நம்ம கூடவே இருப்பான். அவனை சந்தேகப்பட ஆரம்பிச்சா அவன் விலகி விலகி போய்கிட்டே இருப்பான். இந்த பூஜா அப்படிதான் பண்ணிட்டு இருக்கான். இத பாரு, இந்த பிரச்சனை பெருசாக்க வேண்டாம். பூஜாம்மா, நீ மனவரையில் உட்காருமா. இன்னும் எவ்வளவு நேரம் அம்மா இப்படியே உட்கார்ந்துட்டு இருக்கிறது? ஒவ்வொரு நிமிஷமும் நேரம் ஆக ஆக எனக்கு பக்கு பக்குன்னு இருக்கு. நீ இவ்வளவு தூரம் பயப்படுற அளவுக்கு இங்க என்ன நடந்துருச்சுப்போ? அத்தை, எப்படித்தான் உங்களால இப்படி டென்ஷனே இல்லாம இருக்க முடியுது? இவ்ளோ பேர் வந்துட்டாங்க, வரவங்கள மாப்பிள்ளைங்கன்னு கேக்குறாங்க. எப்படித்தான் நீங்க இவ்ளோ கூலா இருக்கீங்க? ஏன்னா என் பையன் மேல நான் வச்சிருக்கிற நம்பிக்கை. நான் சொல்றத அவன் 100% செய்வான் அப்படிங்கிற நம்பிக்கை. நீ என்ன நினைக்கிறேன்னு சொல்லட்டா? சொல்லவா? வேண்டாம், நீ விடுங்க. நான் சொல்றேன், எங்க அண்ணன் கல்யாணத்துக்கு வராம அப்படியே ஓடி போயிருமோன்னு பூஜா பயப்படுறான். கரெக்டா சொல்லிட்டா என் பொண்ணு. அப்படி ஓடி போறவனா என் பையன்? இவ்ளோ பேர் இங்க வந்திருக்காங்க. நானும் என் புருஷனும் ஏற்பாடு பண்ண கல்யாணத்துல நாங்க இங்க தலை நிமிர்ந்து நிக்கும் போது அப்படி செஞ்சுட்டு என் பையன் போயிருவானா? நானும் எத்தனையோ தடவை சொல்லிட்டேன். ஆனா அவளும் வெற்றிய தப்பா நினைக்கல. நேரமாகுதேன்னு தான் கேட்டா. பூஜா நம்ம வெற்றிய போய் தப்பா நினைப்பாளா? சொல்லுடி. பூஜா, என் பையன் வருவான். உன் கழுத்துல தாலி கட்டுவான். இந்த கல்யாணம் நடக்கும். அவன் ஏன் புள்ள. எனக்கோ என் குடும்பத்துக்கோ, ஏன் உனக்கோ கூட தலகுனிவு வர மாதிரி எந்த விஷயத்தையும் என் பையன் செய்ய மாட்டான். நீ போய் மேடையில உட்காரு. அவன் வந்து ஐயர் மந்திரம் சொல்லி மேலத்தாளம் முழங்க அவன் உன் கழுத்துல தாலி கட்டதான் போறான். அதுக்கு நான் பொறுப்பு. போ. சரிங்க, போய் உட்காரு.